நாடக நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள பாதுகாப்பதற்கு சட்டாம்பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் நாடகக்குழுவை எப்பவும் இருப்பார். அதிகாலை 6 மணிக்கு அந்த நாடகக்குழுவை யார் யார் பணியாற்றுகிறாரோ அவங்க எல்லாரையும் எழுப்பி விடுவார். அவர் நாடகக்குள்ள பார்த்திங்கன்னா அப்போல்லாம் 50லேருந்து 70 பேர் வரைக்கும் நாடக கலைஞர்களே இருப்பாங்க. காலை கடன்லாம் முடித்து விட்டு குளித்து விட்டு எல்லோரும் ஒரு 9 மணி அளவிலே நாடக கொட்டைக்கு மீண்டும் திரும்புவார். நாடக கொட்டைக்கு திரும்பியவுடன் 15 நிமிடம் பூஜை நடக்கும். அந்த பூஜையிலே இவர்கள் எல்லோரும் கலந்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் முட்டையும் பாலும் கலந்து ஒரு டம்ளரில் ஊற்றி தருவாங்க. எல்லோரும் அதை குடிச்சே ஆகணும். ஏன்னா அவருடைய தேக ஆரோக்கியத்தில் அந்த நாடக குழுவுடைய பொறுப்பாளர் இருக்கார், அவர் அவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்வார். இந்த பாலை குடித்து முடித்தவுடனே ஒரு 15 நிமிடம் கழித்து அவர்களுக்கு காலை உணவு பரிமாறப்படும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இட்லி பொங்கல் போன்றவை தான் காலை உணவாக இருக்கும். அதைத் தொடர்ந்து 9 மணிக்கு நாடக ஒத்திகை தொடங்கும். 9 மணிலேருந்து 11 மணி வரை அந்த நாடக ஒத்திகை நடக்கும். இந்த நாடக ஒத்திகை அப்படின்றது இருக்க அதில் அவங்க கதாபாத்திரங்களுக்கான வசனங்களை மட்டும் அவங்க படித்தாங்கன்னா போதாது, மொத்த நாடக வசனத்தையும் அவங்க படித்து தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாடகக்குள்ள சில நடிகர்கள் அப்பப்போ காணாமல் போயிடுவாங்க. ராமர் வேஷம் போடுறவர் காணாமல் போயிட்டாலோ இல்லை ஊருக்கு போயிட்டு திரும்பி வரலன்னாரோ, லக்ஷ்மண வேஷம் போடுறாரு அவர் ராம வேஷம் போடுவார், பரதன் வேஷம் போட்டவர் சத்ருக்ன வேஷம் போடுவார். இப்படி மாற்றி மாற்றி பாத்திரங்களே நடிப்பார்கள். அதனால் எல்லாத்துக்கும் அவங்க தயாராக இருக்கணும். 11லேருந்து 12:30 வரைக்கும் அந்த சிறுவர்கள் அவங்க விளையாடி கொண்டிருப்பார்கள். இல்லை அந்த நாடக வசனங்கள்லாம் பேசி பார்த்துக்குவாங்க. 1 மணிக்கு சரியாக சாப்பாடு. இந்த சாப்பாடு முடித்தவுடனே 2 மணிலேருந்து 5 மணி வரை கட்டாயமாக அவர்கள் எல்லோரும் ஓய்வெடுத்து கொண்டார்கள். ஏன்னா நாடகம் இருக்குது, அது முடிகிறதுக்கு தினமும் அதிகாலை 2 மணி ஆகிடும். அதனால் நாடகத்தில் தூங்கக்கூடாது இல்லையா, அதனால் கட்டாயப்படுத்தி அவளை தூங்க வச்சுருவாங்க. 5 மணிக்கெலாம் எழுந்து 6 மணிக்கு தயாராகி 6 மணிக்கு நாடக கோட்டைக்கு இங்கேருந்து நடந்தே போவாங்க. எப்பவும் பார்த்திங்கன்னா இவங்க தங்கி இருக்க இடத்துக்கும் நாடக கோட்டைக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கும். அங்கே 7 மணி அளவில் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு நாடகத்தை ஆரம்பிப்பாங்க. நாடகம் இடைவேளை வரை நடந்து முடிய 12 மணி ஆகும். 12 மணிக்கு இவங்க எல்லாருக்கும் சூடாக பொங்கல். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு 3 மணி நேரம் இவங்க நடிக்கணும் இல்லையா. அதுக்கு பின்னால் அதிகாலை 2 அல்லது 3 மணி வரை இந்த நாடகம் தொடரும். 3 மணிக்கு நாடகம் முடிஞ்சோடனே திரும்பவும் நடந்தே நாடக கோட்டைக்கு திரும்பணும். 3லேருந்து 6 வரைக்கும் தூக்கம். 6 மணிக்கு திரும்பவும் எழுந்துக்கணும். இதுதான் அவருடைய ஒரு நாள் வாழ்க்கை. இன்றைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற உலகநாயகன் கமல்ஹாசன் கதருடைய சிறப்புகளை பற்றி சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் கதருடைய மேன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக ஹவுஸ் ஆஃப் காதி என்ற பெயரிலே ஒரு பிராண்ட் நிறுவனத்தையே தொடங்கியிருக்கிறார். இன்றைக்கி கமல்ஹாசன் என்ன பணியை செய்து கொண்டிருக்கிறாரோ அதை இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே செய்த ஒரு கலைஞர் இருக்கார். அவருடைய பெயர் சாரங்கபாணி. பல திரைப்படங்களில் நகைச்சுவை இடங்களில் நடித்தவர் தான் இந்த சாரங்கபாணி. அவர் ஒரு நாடக குழுவை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நாடக குழுவில் எல்லாரும் கதரைத்தான் நினைவாரலாம். அது மட்டும் இல்லாமல் நாடகம் நடக்கும்போதே இந்த கதருடைய சிறப்பை பற்றியும் கதரில் எப்படிப்பட்ட ஆடைகளை எல்லாம் தைக்கலாம் என்பதை பற்றியெல்லாம் கூட விளக்கமாக சொல்லியிருக்கிறார் சாரங்கபாணி. அந்தளவுக்கு கதர் துணியை விளம்பரப்படுத்துவதே மிக முக்கியமான பங்காற்றியவர் சாரங்கபாணி. அதன் காரணமாகவும் என்னவோ அவருடைய நாடகத்தை மகாத்மா காந்தியை ஒரு முறை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த நாடகத்தை பாராட்டி சாரங்கபாணிக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அண்ணல் காந்திஜி தமிழிலேயே கையெழுத்து போட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்த இன்னொரு விஷயம். உயர்ந்த மனிதன் படத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக சிவாஜி நடிச்சிருப்பார். அவருடைய கார் டிரைவராக மேஜர் சுந்தரராஜ் நடிச்சிருப்பார். சிவாஜிகிட்ட கார் டிரைவராக இருந்தாலும் சிவாஜியும் சுந்தரராஜும் சிறு வயது முதலே நண்பர்கள். அவங்க 2 பேரும் ஒரு நாள் தங்களுடைய பழைய அனுபவங்கள் பற்றியெல்லாம் பேசி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது. அந்த இடத்துல ஒரு பாடல் காட்சி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எண்ணினார் அந்த படத்தினுடைய இயக்குனரான கிருஷ்ணன் பஞ்சு. இந்த ஐடியா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஒருவரான எம் கோமன் உட்பட எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இந்த ஐடியாவை MS விஸ்வநாதன் அவர்கள் சொன்னபோது அவரால் அந்த அளவுக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. ஒரு காதலன் காதலி பாட்டு அப்படின்னா ஒரு டூயட் பாட்டு அழகாக போடலாம். இல்லை 2 நண்பர்களுக்குள்ளே காமெடி பாட்டுன்னா காமெடியாக ஏதாவது நல்ல மியூசிக் போடலாம். நீங்கள் சொல்கிறது எது மாதிரி இருக்கணும் அப்படின்னு எனக்கு புரியல, ஏதாவது ஒரு குழு கொடுங்க என்று MS விஸ்வநாதன் சொன்னபோது அவருக்கு ஒரு முக்கியமான குழுவை கொடுத்தார் குமரன். அப்போ மை ஃபேர் லேடி என்ற படம் சென்னையிலே சஃபயர் தேட்டரிலே ஓடிக்கொண்டிருந்தது. அந்த படத்துடைய கதாநாயகன் அப்படி கையில் வாக்கிங் ஸ்டைலாக சுற்றி இப்படி பாடிக்கொண்டே வருவார். அது வசன நடையிலே அமைந்த ஒரு பாடலாக இருக்கும். அந்த பாடல் காட்சியை பற்றி விளக்கமாக MS விஸ்வநாதனுக்கு எடுத்து சொன்ன ஏவிஎம் கோனன், நீங்கள் வாங்க நம்ம 2 பேரும் போய் அந்த படத்தை பார்க்கலாம், பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக ஐடியா வரும் அப்படின்னு MS விஸ்வநாதன்ட்ட சொன்னார்.
ஆனால் விஸ்வநாதன் தேட்டருக்கு அந்த படத்தை பார்க்க அவரை மறுத்து விட்டார். நீங்கள் அந்த பாடல் காட்சியை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னதிலேயே அந்த பாடல் எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நான் டியூன் போடுறேன் பாருங்கன்னு எம்எஸ் விஸ்வநாதன் டியூன் போட ஆரம்பித்தார். அப்படி அமைந்த பாட்டு தான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படின்ற பாடல். இசைக்குயில் என்று இந்தியா முழுதும் என்று பாராட்டப்படுகின்ற ஒரு பாடகி தான் எஸ் ஜானகி. அப்படிப்பட்ட பாடகியான அவர் முதலாக மேடை ஏறிய போது அவருக்கு கிடைத்த வரவேற்பு எப்படி அமைந்தது தெரியுமா? அதை பற்றித்தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தன்னுடைய மாமனாரோடு ஒரு கல்லூரி விழாவுக்கு சென்றிருந்தார் எஸ் ஜானகி. எஸ் ஜானகியை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடத்தின் பக்கமே போகாத ஒரு பாடகி அவர். முதல் முறையாக அந்த கல்லூரி விழாவில் பாடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவருடைய மாமனார் தான் அவரை மேடை ஏற்றி விட்டார். இப்போ மேடையில் பாடத் தொடங்கினாங்க எஸ் ஜானகி. ரெட்டை பின்னல், பாவாடை, தாவணி, இந்த தோற்றத்தோடு அவர் பாடத் தொடங்கிய போது அந்த கல்லூரி மாணவர்கள் மத்தியில் எழுந்த கூச்சலும் கலாட்டாம் இருக்க அது சொல்லி மாளாது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு எஸ் ஜானகிக்கு எதிராக குரல்கள் எழும்பியபடி இருந்தன. அப்போ எஸ் ஜானகிக்கு வயது 16. அந்த மாணவர்கள் பண்ண கலாட்டாவுக்கு எஸ் ஜானகியை தவிர வேறு எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த மேடையை விட்டு இறங்கி ஓடி இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஆனால் எஸ் ஜானகி அந்த கலாட்டாக்களை கண்டு 1% கூட பதட்டப்படலை. கம்பீரமான தன்னுடைய குரலிலே பாடத் தொடங்கினார். அவர் பாடிய பாட்டு நாயின் படத்தில் இடம்பெற்ற பாட்டு. அந்த பாடலை எஸ் ஜானகி பாடத் தொடங்கிய அடுத்த நொடி அந்த மொத்த கல்லூரி காம்பஸும் அப்படியே அமைதியானது. அவர் பாடி முடித்தவுடன் எழுந்த கரகோஷத்துக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எந்த மாணவர்கள் எஸ் ஜானகி பாடுவதற்கு முதலிலே எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அவர்கள் அனைவரும் உளமாற கைத்தட்டி எஸ் ஜானகிக்கு தங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்தார்கள். எஸ் ஜானகிக்கு திருமணமானவுடன் ஏவிஎம் நிறுவனத்திலே பின்னணி பாடகியாக சேர்வதற்கு விண்ணப்பித்தார் எஸ் ஜானகியுடைய மாமனார். உடனடியாக ஏவிஎம் நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்தது. ஏவிஎம் நிறுவனத்தினுடைய ஒப்பந்த பாடகியானார் எஸ் ஜானகி. என்றாலும் முதல்ல அவர் பாடிய பாட்டு அது ஏவிஎம் நிறுவனத்துக்காக பாடிய பாட்டு இல்லை, வெளியிலே ஒரு நிறுவனத்துக்காகத்தான் ஒரு பாடலை பாடினாங்க எஸ் ஜானகி. எஸ் ஜானகி பாடிய முதல் பாடலுடைய வரிகள் எப்படி தொடங்கும் தெரியுமா? பேதையன் ஆசை பாழானதேனோ என்ற பாடல் தான் எஸ் ஜானகி பாடிய முதல் தமிழ் பாடல். அதற்கு பின்னாலே எஸ் ஜானகி இசையுலகிலே எப்படிப்பட்ட சாதனைகளை நிகழ்த்தி காட்டினார் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். எனக்கு மறுபிறவி அப்படின்னு ஒன்று இருக்குமானால் அந்த நடிகனுடைய சகோதரனாக நான் பிறக்க வேண்டும் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே கண்ணதாசன் கருத்து தெரிவித்திருந்தார். கவிஞர் கண்ணதாசன் அப்படி கருத்து தெரிவித்திருந்த நடிகனுடைய பெயர் என்ன தெரியுமா? டிஆர் ராஜகுமார். அப்படி கண்ணதாசன் கருத்து தெரிவிக்க காரணமாக அமைந்தது எது? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஆர் ராஜகுமாரியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த செல்வாக்குள்ள சினிமா குடும்பத்திலிருந்து நடிக்க வந்தவங்க இல்லை. அவங்க மிக எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அதே மாதிரி மிக இயல்பாக எல்லோருடனும் பழகக்கூடியவங்க. அப்படிப்பட்ட டிஆர் ராஜகுமாரியைத்தான் கச்சதேவயானி என்ற தன்னுடைய படத்திலே கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் கே சுப்பிரமணியம். அதற்கு பின்னாலே சந்திரலேகா படத்தின் மூலம் இந்தியா முழுமைக்கும் அறிந்த ஒரு பிரபலமான நடிகையானார் டிஆர் ராஜகுமாரி. தமிழ் சினிமாவின் அடையாளமாக திகழ்ந்த எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவரோடும் மிகுந்த நட்போடு பழகக்கூடிய வாய்ப்பினை பெற்றவங்க டிஆர் ராஜகுமாரி. அதன் காரணமாகத்தான் அந்த நடிகைக்கு சகோதரனாக நான் அடுத்த பிறவிலாவது பிறக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் கவிஞர் கண்ணதாசன்.